ஹாய் குட் ஈவினிங். உங்கள் எல்லாத்துக்கும் சம்மர் எப்படி போகுது? சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சா? எங்களுக்கு சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சம்மர் ஆரம்பித்ததுலேருந்து எனக்கு ஒரு ப்ளஸ் என்ன அப்படின்னா, மார்னிங் வந்து எழுந்திக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. பனி அடிக்கும் போதெல்லாம் இழுத்து போத்தி தூங்கணும்னு தான் தோணும். பட் இப்போ கொஞ்சம் எந்திரிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. அப்புறம் மார்னிங் வந்து கொத்தமல்லி, நான் வச்சுருக்க அந்த கொத்தமல்லி புதினா செடிக்கு வந்து தண்ணியெல்லாம் விட்டுட்டு பசங்களுக்கு வந்து பன்சி உப்பிட்டு பண்ணேன். அதாவது உடச்ச கோதுமை ரவை, நம்ம சைடு வந்து சம்பா ரவை சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி பன்சி ரவாவில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய கார்ன், ஸ்வீட் கார்னு, பீன்ஸு, நிறைய கேரட்ஸ் போட்டு ரவையை கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அந்தளவுக்கு நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டு நல்ல ஃபுல்ஃபில்லான ஒரு சூப்பரான பிரேக்ஃபாஸ்ட் தான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்தேன். இதுக்கு வந்து நிலக்கடலை சட்னி அரைச்சி கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறமேல வந்து ஆஃப்டர்நூன் லன்ச் வந்து ரொம்ப சிம்பிள் லன்ச் தான். ஸோ வீட்டில் வந்து தம்பி, என்னோடய ஹஸ்பண்ட் எல்லாம் ஊருக்கு போயிட்டனால எங்களுக்கு பெருசாக செய்கிற வேலையெல்லாம் கிடையாது. ஸோ கர்ட் ரைஸ், பொட்டேட்டோ ஃப்ரை தான். ரொம்ப சிம்பிள் லன்ச் தான் இன்றைக்கி நாங்கள் பண்ணோம். அதுக்கப்புறம் பொண்ணுக்கு தலையெல்லாம் வாரி விட்டுட்டு, தலை சீவும் போது ஒரு பெரிய பிரச்சனை அப்படின்னா, நம்ம சண்டே ஹேர் வாஷ் பண்ணியிருப்போம், மண்டே வந்து எண்ணெய் போடாதீங்க, எனக்கு எண்ணெய் போட்டாலே முகம்லாம் எண்ணெய் வடியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. இப்படி எண்ணெய் போடாமல் தான் எனக்கு ஹேர் ஃபால் ஆச்சுன்னு சொல்லி எண்ணெய் போட்டு விட்டுறது. அப்புறம் மீதமான சாப்பாடு நிறைய இருந்துச்சு. ஸோ வடகம் போட்டுடலான்னு சொல்லிட்டு மிக்சியில் அரைச்சிட்டு மார்னிங் நல்லா வெயில் 11 மணிக்கு இருந்துச்சு, போய் வடகம்லாம் போட்டு வந்துட்டேன். அப்புறம் எனக்கு வந்து மார்னிங்லேருந்து எதுவுமே சாப்பிடல. ஸோ எனக்கு வந்து ட்ரிங்க் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு வந்து குக்கும்பர், கேர்டு, கருவேப்பிலை 3, அதுக்கப்புறம் கொஞ்சம் இஞ்சி சேர்த்து அரைச்சி, ஸோ அன்றைக்கி அதுதான் நான் எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஈவினிங் போகும்போது என் பசங்க மார்னிங் சொல்லிட்டு போனாங்க, ஈவினிங் வரும்போது எங்களுக்கு வந்து ஸ்ட்ராபெரி ஜூஸ் வந்து இருக்கணும், எப்போ பார்த்தாலும் கேரட் ஜூஸ், பீட்ரூட் ஜூஸ் இப்படியே போட்டு கொடுக்குறீங்க, ஸ்ட்ராபெரி ஜூஸ் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். ஸ்ட்ராபெரி வந்து நம்ம தனியாக சாப்பிட்டு பார்த்தா அவ்வளோ டேஸ்ட்டெல்லாம் இருக்காது. பட் எதுக்கு இவங்க இவ்வளோ இம்ப்ரெஸ் ஆகிற, ஒருவேளை அந்த கலருக்காகவா இல்லை பார்க்க அழகாக இருக்குன்றதுக்காகவான்னு தெரில. பட் நம்ம மேக்ஸிமம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அந்த ஸ்ட்ராபெரி வந்து நேரடியாக நம்மளால் சாப்பிடவே முடியாது. ஒன்று ஜெல்லி கேக்காக செஞ்சு சாப்பிட்லாம், இந்த மாதிரி மிக்சராக அரைச்சி சாப்பிட்லாம். ஸோ நான் ஜூஸ் எடுத்து நல்லா நிறைய பாதாம் பிசின் மிக்ஸ் பண்ணி இன்றைக்கி கொடுத்த ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு அவங்களுக்கு. ஸோ அப்புறம் 6 மணிக்கு வந்து மாவு ஆட்ட வேண்டிய வேலை இருந்துச்சு. நான் சொல்லியிருக்கேன், ஃப்ரிட்ஜில் எப்போயுமே மாவு வைக்க மாட்டோம், ஒரு 3 டேஸ்க்கு ஒன்ஸ் வந்து நான் ஆட்டி எடுத்து வச்சுப்பேன். இந்த மாதிரி பெரிய பாத்திரத்தில் ஆட்டி வச்சுட்டு மாவு புளிச்சதுக்கப்புறம் 2 பாக்ஸில் மாற்றி, ஒரு சில்வர் பாக்ஸில் மாற்றி வச்சோம் அப்படின்னா அது பாட்டு கரெக்டாக ஒரு 1 வீக் வரும். 1 வீக் வராது, 5 டேஸ் வரும். அடுத்து ஒரு 3 டேஸ் கழிச்சு தான் நான் ஆட்டுவேன். ஸோ ஈவினிங் வந்து ரொம்ப டைம் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஒர்க் கரெக்டாக போச்சு. இன்றைக்கி வந்து 7 மணிக்குள்ளே பிரேக்ஃபாஸ்ட் முடிக்கணும்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து ஒரு சிம்பிள் டின்னர் தான், உப்பு கொழுக்கட்டை. இது எங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்சது. ஸோ என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.